எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவை மற்றும் இலங்கை பதிவாளர் சேவை ஆகிய போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்களை பிரதான இலக்கு குழுக்களாக கொண்டு நடத்தப்படுகின்ற ம், கிரகித்தல் வினாத்தாளுக்குரிய இன்னும் ஒரு செயலமர்வு தொடர் செயலமர்வுல சந்திக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடல் இருக்கின்ற வினாத்தாளினுடைய மூன்றாவது மற்றும் நிறைவு செயலமர்வாக இது அமையும். இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய மிகுதியான வினாக்களை இன்றைக்கு கலந்துரையாடுவதோடு அதற்கு மேலதிகமாக நேரம் கிடைத்தால் கலந்துரையாடுவதற்காக இன்னும் ஒரு வினாத்தாள் குழுமத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. பெரும்பாலானவர்கள் காத்திருப்பீர்கள் நம்புகிறேன். நாங்கள் முதல்ல இந்த வினாத்தாளை இன்றைக்கு நிறைவு செய்வோம். அதை தொடர்ந்து எங்களுக்கு கூடுதலான நேரம் கிடைத்தால் அடுத்துள்ள வினாத்தாளிலும் சில பகுதிகளை கலந்துரையாடலாம். இன்றைக்கு இந்த வினாத்தாளினுடைய நான்காவது உரைப்பகுதி. நான் கடந்த செயலமர்விலேயே உங்களுக்கு சில விடயங்களை விளங்கப்படுத்தியிருந்தேன். இப்போ நாங்கள் இந்த வினாக்களுக்கு எடுக்கிற நேரம் எப்படியாக பங்கீடு செய்யப்படலாம் என்பது தொடர்பில் கொஞ்சம் தெளிவோடு இருக்க வேண்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது வினாவுக்கு 12 புள்ளிகள் என்று சொல்லி போட்டிருக்கலாம். மூன்றாவது வினாவுடைய நிறைவில் 12 புள்ளிகள். இந்த வினாத்தால் 120 நிமிடங்களை கொண்டு 120 நிமிடங்கள் 2 மணித்தியாலங்களை கொண்ட வினாத்தால் அப்ப இதுல 12 புள்ளி என்ன நாங்கள் 12 எடுத்தாலும் 8 ஒரு பங்கு நேரத்தை தான் நாங்கள் எடுக்கலாம். இந்த வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு மூன்றாவது வினாவுக்கு விடையளிக்கிறதுக்கு எங்களுக்கு தரப்பட்ட நேரத்தில் 8 ஒரு பங்கு எடுக்கலாம். ஆக 15 நிமிஷத்துல அந்த 3 கூற்றுக்களை அடையாளம் காணுகிற வினாவை நாங்கள் அணுகி முடிக்க வேண்டும். ஒரு கேள்விக்கு 5 நிமிடம் தான் இதுல செலவழிக்க. அதே போல பாத்தீங்கன்னா சுருக்கம் எழுதுறதுக்கு 34 புள்ளிகள் என்று போட்டிருக்கார்கள். 34 புள்ளிகள் என்கிறது அன்னளவாக 3 ஒரு பங்கு புள்ளி. 33.3 என்றால் நாங்கள் 34 என்று எடுத்துக்கொள்றோம். 3 ஒரு பங்கு புள்ளி. ஆகவே எங்களுக்கு அந்த வினாத்தாளுக்கு தரப்பட்ட நேரத்துல 3 ஒரு பங்கு எடுக்கலாம். 120 நிமிடங்கள் வினாத்தாளுக்குரிய நேரம் என்றால் 40 நிமிடம் எடுக்கலாம். இதனுடைய அர்த்தம் 40 நிமிடம் நீங்கள் இதில் செலவு செய்தே ஆக வேணும் என்பது அல்ல. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அதை விட மேலதிகமா நேரம் எடுக்காமல் அந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உண்மையில அடுத்த மூன்றாவது வினாவுக்கு 15 நிமிடங்கள் போதாம இருக்கலாம். இப்ப இதுல 40 நிமிடங்களை செலவு செய்யாமல் 30 நிமிடங்களை செலவு செய்வீங்களாக இருந்தால் அந்த 10 நிமிடத்தையும் அடுத்த மூன்றாவது வினாவுக்கு விடையளிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். உண்மையில சுருக்கம் நீங்கள் தனியாக எழுதுகிற போது அரை மணித்தியாலம் போதுமானது. இந்த சுருக்கத்துக்கு அரை மணித்தியாலம் மிச்சம். ஆனா இதுக்கு 40 நிமிடம் நாங்கள் ஒதுக்கீடு செய்யலாம். இந்த நேர பங்கீட்டிலையும் கவனமாக இருக்க வேண்டும். பயிற்சி வினாத்தாள்களை செய்து பார்க்கிற போது அந்த நேரத்துக்குள்ள அந்தந்த கேள்விகளை அணுக முடியுதா, மொத்தமா அந்த வினாத்தாளை தரப்பட்ட நேரத்துக்குள்ள செய்ய முடியுதா என்கிறதுலையும் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல அந்த வினாக்களுக்குரிய புள்ளிகளின் விகிதாசாரத்துக்கு அமைய வினாத்தாளுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தையும் பகிர்வு செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இது விடையளிப்பதற்கான திறன்கள்ல ஒன்று. சிலவுல குறைந்த எண்ணிக்கையான புள்ளிகளை தரக்கூடிய 12 புள்ளிகளை தரக்கூடிய அந்த வினாக்களுக்கு அரை மணி நேரத்தை நீங்க செலவு செய்வீங்களாக இருந்தால் அது புத்திசாதுரியமானது அல்ல. அந்த விஷயத்துல கவனம் எடுக்க வேண்டும். சரி, நாங்கள் இன்றைக்கு 4வது வினாவுக்குள்ள போகலாம். தரப்பட்ட இந்த உரைப்பகுதி வாசித்து அவற்றின் கீழ் தரப்பட்ட வினாக்களுக்கு சுருக்கமான விடைகளை எழுதுங்கள் என்பதாக கேட்கப்பட்டிருக்கு. பின்வரும் உரைப்பகுதிகளை வாசித்து அவற்றின் கீழ் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமான விடைகள் எழுதுக. ஆனா உரைப்பகுதியை வாசிக்கிறேன். ஒவ்வொரு உரைப்பகுதியிலும் 3 வினாக்கள் என்கிற அடிப்படையில 3 உரைப்பகுதி தந்து 9 வினாக்கள் 27 புள்ளிகள் என்கிற விதமாக இருக்கு. ஆகவே ஒரு வினாவுக்கு விடையளிப்பதற்கு 3 புள்ளிகள் என்பதாக இருக்கு. இப்படி ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு உங்கள்ட்ட கேள்வி கேட்கிற நேரத்துல தெளிவாக இருக்கணும். மிக சுட்டிப்பான ஒரு விடையை எழுத வேணும். நீங்கள் ஒரு உத்தேசமா அந்த பந்தியில இருக்கிற பெரிய பகுதியை கொண்டே அப்படியாக எழுதாமல் கேட்ட கேள்விக்கு மிக துல்லியமான ஒரு விடையை கொடுக்க வேண்டும். குறிப்பாக அதிபர் சேவையில் இருக்கிறார்கள். இதே மாதிரியாகத்தான் நீங்கள் விடை ஆய்வு வினாத்தாளையும் அணுக வேண்டி இருக்கு. சரி,
நாங்கள் இந்த உரைப்பகுதியை வாசி. இலங்கையின் அரசிறை நிர்வாகத்தை நவீனப்படுத்தல் மற்றும் இறை முகாமைத்துவ செயல்முறையை மேம்படுத்தல் ஆகிய குறிக்கோளுடன் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் 2008 தொடர்ந்து நடைபெற்றது. அரசின் அரசிறை இலக்குகளை அடைவதில் ஊழியர்களின் மனோபாவங்கள் முக்கியம் என இனங்காணப்பட்டுள்ளதால் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தினால் முக்கியமாக உள்நாட்டு அரசிறை திணைக்களம், இலங்கை சுங்கம், கலால் திணைக்களம், நிதி ஆணைக்குழு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சின் கீழ் வரும் ஏனைய திணைக்களங்களில் உள்ள குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான ஊழியர்களுக்கு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயிற்சி வழங்கப்பட்டது. சகல வரிகளுக்குமான விவரமான செயல்முறை திட்டங்களை தயாரித்தல், இடர்நேர்வின் அடிப்படையில் கணக்காய்வு தெரிவு முறை, ஊக்குவிப்புகள் மற்றும் பரிசுகளுடனான செயலாற்ற முகாமைத்துவ செயல்முறையை அறிமுகம் செய்தது, பெறுமதி சேர் கூற்றுக்களின் இலத்திரனியல் கோவையிடலை விரைவுபடுத்தல் என்பன இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசிறை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஆகும். இத்துடன் உள்நாட்டு அரசிறை திணைக்களத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சுழற்சி உபாய திட்டம் மற்றும் செயற்பாட்டு திட்டம் என்பனவும் இச்செயற்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டன. திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். இலங்கையின் அரசிறை நிர்வாகத்தை நவீனப்படுத்தல் மற்றும் இறை முகாமைத்துவ செயல்முறையை மேம்படுத்தல் ஆகிய குறிக்கோளுடன் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் 2008 தொடர்ந்து நடைபெற்றது. அரசின் அரசிறை இலக்குகளை அடைவதில் ஊழியர்களின் மனோபாவங்கள் முக்கியம் என இனங்காணப்பட்டுள்ளதால் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தினால் முக்கியமாக உள்நாட்டு அரசிறை திணைக்களம், இலங்கை சுங்கம், கலால் திணைக்களம், நிதி ஆணைக்குழு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சின் கீழ் வரும் ஏனைய திணைக்களங்களில் உள்ள குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான ஊழியர்களுக்கு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயிற்சி வழங்கப்பட்டது. சகல வரிகளுக்குமான விவரமான செயல்முறை திட்டங்களை தயாரித்தல், இடர்நேர்வின் அடிப்படையில் கணக்காய்வு தெரிவு முறை, ஊக்குவிப்புகள் மற்றும் பரிசுகளுடனான செயலாற்ற முகாமைத்துவ செயல்முறையை அறிமுகம் செய்தல், பெறுமதி சேர் கூற்றுக்களின் இலத்திரனியல் கோவையிடலை விரைவுபடுத்தல் என்பன இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசிறை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஆகும். இத்துடன் உள்நாட்டு அரசிறை திணைக்களத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சுழற்சி உபாய திட்டம் மற்றும் செயற்பாட்டு திட்டம் என்பனவும் இச்செயற்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டன. சரி, இப்போ தந்திருக்கிற 3 கேள்வியையும் வாசிப்போம். இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசிறை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் எத்தனை? அவை யாவை? உள்நாட்டு இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசிறை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் எத்தனை? அவை யாவை என்று கேட்கிறாங்க. யார் மிக துல்லியமான பதிலை எனக்கு சொல்ல போகிறது? கதைங்க. 4 சார். சொல்லுங்க. 1, சகல வரிகளுக்குமான விவரமான செயல்முறை திட்டங்களை தயாரித்தல். 2வது, இடைநேர்வின் அடிப்படையில் கணக்காய்வு தெரிவு முறை. ஊக்குவிப்புகள் மற்றும் பரிசுகள் தொடர்பிலான செயல்முறை முகாமைத்துவத்தின் செயல்முறை அறிமுகம் செய்தல். தொடர்ந்து சொல்லுங்க. பெறுமதி சேர் கூறுகளின் இலத்திரனியல் கோவையிடல் விரிவுபடுத்துதல் என்பன என்று சொல்லி 4 வகையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இத நடவடிக்கைகள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த விடயத்தை நடவடிக்கைகள் ஆகும். அதற்கு பிறகு மேலதிகமாக 2 திட்டங்களும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்க கேட்டது
செயற்பாடுகள் என்று சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பகுதியில கேட்டிருக்காங்க செயற்பாடுகள். இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசரை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் என்று சொல்லுகிற போது இந்த நடவடிக்கைகள் நாளும் வருமா, அல்லது மேலதிகமாக சுழற்சி உபாய திட்டம் மற்றும் செயற்பாட்டு திட்டம் என்பனவும் இச்செயற்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டன என்று சொல்லி இருக்கிறதும் சேர்த்து எழுத வேண்டி வருமா? செயற்பாடுகள் மட்டும்தான் வரும். அது திட்டம் தானே சார் அது? ஓ இல்ல, அவர்கள் இங்க இந்த வார்த்தையை நடவடிக்கைகள் என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. கேள்வியில செயற்பாடுகள் என்று இருக்கு, அதுல குழப்பம் அடைகிறீங்களா-ங்கிறதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல, வேற யாராவது இதை விட வேற மாதிரி சொல்ல வேணும்னு யோசிச்சா சார் 5 சார். சொல்லுங்க. அதைங்க சாரி, அவருடைய சத்தத்தை நீங்க பேசுறது விளங்க இல்லையா? சரி பாப்போம் என்ன. அப்ப இங்க 4 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குதுன்னு அடையாளப்படுத்திருக்காங்க. ஒன்று, சகல வரிகளுக்குமான விவரமான செயல்முறை திட்டங்களை தயாரித்தல், இடர்நேர்வின் அடிப்படையில் கணக்காய்வு தெரிவு முறை, ஊக்குவிப்புகள் மற்றும் பரிசுகளுடனான செயலாற்ற முகாமைத்துவ செயல்முறை அறிமுகம் செய்தல், பெறுமதி செயற்கூற்றுகளின் இலத்திரனியல் கோவையிடலை விரைவுபடுத்தல். இங்க இது செயற்பாடுகள் என்று சொல்லியிருக்கு. மற்ற 2 திட்டங்களுக்குள்ளே என்ன ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு தெரியாது. உள்நாட்டு அரசரை திணைக்களத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சுழற்சி உபாய திட்டம் மற்றும் செயற்பாட்டு திட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த ஆக்டிவிட்டிஸ், அதாவது நடவடிக்கைகள் என்று சொல்லி கேட்கிற போது அதை எழுதுறதா இல்லையா என்ற என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இல்லை என்பதுதான். திரும்பவும் ஒரு விடயம் சொல்லுகிறேன். சில வேளைகளில் இந்த வினாத்தாளை தயாரிக்கிறவர்கள் அதையும் உள்ளடக்கியதாக ஒரு புள்ளியிடல் திட்டத்தை வழங்கி இருந்தால் அந்த வேளைகளில் அது ஒரு பாதிப்பாக அமைக்கும். ஆனால் இங்க பெரும்பாலும் இந்த 4ம் உள்ளடக்கியதாக நாங்கள் செயற்பாடுகள் எத்தனை என்று கேட்டிருந்தால் முதல் 4 என்று சொல்ல வேண்டும். அதுக்கு பின்பாக அந்த 4ஐயும் எழுதி என்பன என்று முடித்துவிட்டால் பொருத்தமாக இருக்கும். இப்போதைக்கு நான் இன்னொரு விடயம் சொல்லுகிறேன். எப்பவுமே இந்த கேள்விகளுக்கு விடை எழுதுகிற போது ஒரு உரைப்பகுதியில கேட்கப்பட்ட 3 வினாக்களோ 5 வினாக்களோ அந்த எல்லா வினாக்களுக்கும் விடைகளை தீர்மானிப்பதற்கு முன்பாக எழுத வேண்டும். அப்படி எழுதினால் சில வேளைகளில் நாங்கள் அதை வெட்டி சீரமைக்க வேண்டிய தேவை கொண்டு வரும். சரியா? சரி, இவ்வுரைப்பகுதியில் குறிப்பிட்டுள்ளபடி அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குதலில் கவனம் செலுத்தப்பட்டமை, அவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சிகளை வழங்குதல் என்பவற்றுக்கிடையில் எத்தகைய தொடர்பு காணப்படுகிறது? இவ்வுரைப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குதலில் கவனம் செலுத்தப்பட்டமை, அவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சிகளை வழங்குதல் என்பவற்றுக்கிடையில் எத்தகைய தொடர்பு காணப்படுகிறது? காரண காரிய தொடர்பு. காரண காரிய தொடர்பு. எது காரணம்? காரணம் அரசாங்க ஊழியர்களுக்கு அந்த பயிற்சி வழங்குதலுக்காக கவனம் செலுத்தப்பட்டவை காரணம். அதன் விளைவாக வெளிநாட்டு பயிற்சிகள் வழங்குதல் வெளிநாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அது காரியமாக. அப்போ நாங்கள் காரண காரிய தொடர்பு என்பதாக எழுதினா போதுமானது. இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படுவதன் இலக்குகள் யாவை? இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படுவதன் இலக்குகள் யாவை? இலங்கையின் அரசன் இறை நிர்வாகத்தை நவீனமயப்படுத்துற, இலங்கையின் அரசுரை நிர்வாகத்தை நவீனப்படுத்தல் மற்றும் இறை முகாமைத்துவ செயல்முறையை மேம்படுத்தல் ஆகிய குறிக்கோள் என்று சொல்லி, அல்லது மேம்படுத்தல் என்று எழுதினாலுமே போதுமான. சரிதானே? மேம்படுத்தல், இலங்கையின் அரசுரை நிர்வாகத்தை நவீனப்படுத்தல் மற்றும் இறை முகாமைத்துவ செயல்முறையை
மேம்படுத்துதல். சரி, இதற்கு மேலே இப்ப எங்களுடைய வழமையான பகுப்பாய்வு நடவடிக்கை நாங்கள் இந்த உரைப்பகுதி தொடர்பாக செய்வோம். இங்கு இவ்வாறான இலக்குகளை அடைவதற்கான ஊழியர்களின் மனோபாவங்களை மேம்படுத்துவதற்காக கேளுங்க அன்பர். சார் இந்த 4ஆவதுல 2வது வரைக்கும் தானே சார்? திருப்பி சொல்லுங்க. 4ஆம் வினாவுல 2வது பிரிவு. அல்ல சார். சார் அந்த விடையில வந்து காரண காரிய தொடர்புன்னு மட்டும் கொடுத்தா சரியா சார், இல்ல அதை விளங்கப்படுத்தணுமா சார்? என்னன்னு ஓ, சொல்லுங்க. இல்ல, காரண காரிய தொடர்பு எவ்வகையான தொடர்பு காணப்படுகிறது, காரண காரிய தொடர்பு காணப்படுகிறது என்று எழுதினா போதுமானது. நீங்கள் எப்பவுமே 4 வரி இருக்குது சரி சார், ஓகே. என்கிறதுக்காக 4 வரியை முழுமைப்படுத்தணும் என்று யோசிக்கிறீர்கள். சில வேளை ஒரு லைன்ல எழுதுறதுக்கு 4 வரி தருவிடும், சில வேளைகள்ல 5 லைன்ல எழுத வேண்டியதுக்கு 4 வரி தான் சரி. சரி சார், ஓகே. ஓகே ஓகே சரி. இப்ப எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க சார் எக்ஸ்கியூஸ் சார். கேளுங்க. அந்த முதலாவது விடைக்கு வந்து சார் நான் வந்து 5ன்னு போட்டுவிட்டேன் சார். 5 போட்டுட்டு எது இதெல்லாம் 5ன்னு போட்டு எழுதுவீங்க? சகல வரிகளுக்கான விவரமான செயல்முறை திட்டத்தை தயாரித்தல், இடர் நேர்வின் அடிப்படையில் கணக்காய்வு தெரிமுறை ஊக்குவிப்பு, பரிசீலுடனான செயலாற்ற முகாமைத்துவ செயல்களை விலங்குல அறிமுகம் செய்தல், திருப்பி சொல்லுங்க போ. சகல வரிகளுக்குமான விவரமான செயல்முறை திட்டங்களை தயாரித்தல், இடர் நேர்வின் அடிப்படையில் கணக்காய்வு தெரிமுறை ஊக்குவிப்பு, பரிசுகளுடனான செயலாற்ற முகாமைத்துவ செயல்முறை அறிமுகம் செய்தல், இலத்திரனியல் கோவையிடலை விரைவுபடுத்தல். சரி, 4 தான் சார். மேல 5ன்னு போட்டுவிட்டேன் சார். அதுல அதான் கேட்டேன் சார். ஊக்குவிப்பை 2ஆ பிரிச்சு விட்டேன். ஓ சார், ஊக்குவிப்பு ஸ்க்ரோல் பண்ணி போட்டுவிட்டேன் சார். போட்டிங் என்றால் 2க்குமே புள்ளி தர மாட்டாங்க. அப்படி இருந்தால் அதுதான் கேட்டேன் சார். கேள்வி உங்களோட நோக்கம் தெளிவாக உங்களால அடையாளம் காண முடியுதா என்கிறது தான். இங்க என்ன இந்த விடயம் உங்களுக்கு விளங்கி கொண்டீங்களா? முதலாவது, எல்லா வரைக்கும் விவரமான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போடுறது. 2வது, எந்த இடங்கள்ல ரிஸ்க் இருக்குன்னு பார்த்து அதுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி ஆடிட் பண்றது. 3வது, இவங்களுக்கு இந்த வரி அறவீடு செய்கிற ஆட்களுக்கு ஊக்குவிப்புகளும் பரிசுகளும் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கொடுக்குறது. 4வது, இந்த நீங்க என்ன சொல்லுவீங்க, வேல்யூ ஆடட் சொல்லுவீங்க, வெட், அந்த வரிக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் ஃபைலிங்கில் செய்கிறது. 4 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுதான்னு பார்க்கணும். மேலே நாங்கள் எழுதுகிற விட சரியா இருந்தா தான் அடுத்ததுக்கு வரும். இது போல சில வேளைகளில் என்பதை ஏற்றுக்கொள்வீரா, காரணம் தருக என்று சொல்லி கேட்டால் நீங்க முதல்ல ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா, ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது ஆம், இல்லை என்று எழுதி போட்டு கீழே விளக்கம் எழுத வேணும். இப்ப சில பேர் என்ன செய்யணும்னா அந்த மேலே எழுதுறத தவறாக எழுதி போட்டு கீழே சரியான விளக்கம் எழுதிவிடும். முழு புள்ளியும் கிடைக்காது, ஏன்னா ஒரு புள்ளியுமே கிடைக்காது. மேலே எழுதப்பட்டது ஏற்றுக்கொள்கிறேன் என்பது விடையாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிட்டு விளக்கம் சரியா எழுதினீங்கன்னாலும் கீழே இருக்கிறத புள்ளி வழங்க மாட்டோம். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். அந்த தவறை நீங்கள் விளங்கிக் கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிரிச்சு எண்ணினதுல இருந்த குறைபாடு 5 என்று எழுதிட்டால் பிரச்சனை. சில பேர் இந்த 4ஐயும் மட்டும் எழுதி போட்டு மேலே எத்தனை என்று நம்பர் எழுதாம விட்டிருக்கிறோம். அவர்களுக்கு சில வேளைகள்ல 2 புள்ளிகளோ 1 புள்ளிகளோ வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எண்ணிக்கை தவறாக எழுதியிருந்தா கொடுக்க மாட்டேன். சரி, இப்ப இந்த உரைப்பகுதியை ஒரு சின்ன பகுப்பாய்வு செய்வோம். இங்கு ஊழியர்களின் மனோபாவங்களை மேம்படுத்தும் நோக்கில் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்ட எத்தனை நிறுவனங்கள் சொல்லப்படும்? 5 நிறுவனங்கள். சரி, வேறு விடைகள்? இதுல பாருங்க, இன்னொரு முக்கியமான விடயம். இந்த இடத்துல ஒரு மற்றும் என்பது இருக்கு, இந்த இடத்துல ஒரு மற்றும் என்பது இருக்கு. முதலாவது மற்றும் குறிக்கின்ற பொருள் என்ன, 2வது மற்றும் என்பது தருகிற பொருள் என்ன? யார் எனக்கு இதை விளங்கப்படுத்தி?
ஒன்றொன்றா சொல்லி கொண்டு வராங்க. மாதி கதை. முதலாவது மற்றும் என்று வாரதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வாரது ஒரு விஷயம் சார். கடைசியா வார மற்றும் என்று வாரது பின்னுக்கு வாரது ஒரு விடயம். விலங்கிலே அது முதலாவது முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த முதலாவது மற்றும் என்பதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வாரது விலங்கிலே எப்படி சொல்றீங்க? முதலாவதுல சார் இப்ப ஒரு விஷயத்தை சொல்லி மற்றும் என்று வந்துருக்கு தானே சார். அதுல முன்னுக்கு சொல்ற விஷயமும் அடுத்ததா சொல்ற விஷயமும் சேர்த்து ஒரு விஷயம். இது நிதி ஆணைக்குழு மற்றும் நிதி அப்படியா? அது ஒரு விஷயம். இது வந்து கடைசியா வார மற்றுமுக்கு ரெண்டாவது மற்றுமுக்கு வாரது கடைசியான ஒரு விஷயம். கடைசியா வருகிற மற்றும் என்பது கடைசிக்கு முன்னுக்கு போடுற விடயம். சரி சஜிதா. சார் முதல் வாரம் மற்றும் என்றது இறுதியை குறிக்குது. அந்த நிதி மற்றும் திட்டமிடல் என்றதை குறிக்குது. அந்த மற்றும் வாரது நிதியையும் திட்டமிடல் முறை அமைச்சன்றதை காட்டுது. இணைப்பதற்காக வருகிறது. இங்க அந்த பிரயோகம் இன்னொரு விதமாக சஜிதா சொன்ன மாதிரி இருக்கு. பொதுவாக இறுதியில் வருகிற மற்றும் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறது என்னென்னா இறுதி பெயர் சொல்ல இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற இணைப்பாக பாவிப்போம். பொதுவாக பெயர் சொற்களை வரிசைப்படுத்தி கொண்டு வந்துட்டு கடைசிக்கு முன்னுக்கு ஒரு மற்றும் போடுவார்கள். ஆனால் இங்க போடப்பட்ட அந்த மற்றும் என்பது மாறி இருக்குது. நிதி ஆணைக்குழு 4வது விடயம், நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு 5வது விடயம். அப்ப 5வது விடயமும் இறுதியாகவும் இருக்கக்கூடியது நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு. அதற்கு முன்னுக்கு இப்ப நான் இந்த கோடு போடுகிற மற்றும் முதலாவதாக இருக்கிற மற்றும் என்பதுதான் இறுதிக்கு முன்னான மற்றும், இறுதி பெயர் சொல்லுக்கு முன்னாக இருக்கக்கூடிய அண்ட். இரண்டாவதாக இந்த முன்பகுதியில் இருக்கிற மற்றும் என்பது 2 விடயங்களையும் ஒன்றாக, அதாவது ஒரே தன்மை உள்ளவை, நிதி திட்டமிடல் அமைச்சு, நிதியும் திட்டமிடலும் என்பது போல அதை இணைப்பதற்காக தரப்பட்டிருக்கு. இந்த உரைப்பகுதியில இது மாறி ஒரு வித்தியாசமான பிரயோகம், ஆனால் சரியான பிரயோகமாக இருக்குது. அதை கொஞ்சம் பார்க்கலாம். சரி, இதுல 5 நிறுவனங்கள் அல்லது 5 தரப்பினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட சொல்லி இருக்கு. அதுல பிறகு ஒரு தரப்பு எடுத்து முதலாவதாக சொல்லப்பட்ட உள்நாட்டு அரசிறை திணைக்களத்தினுடைய நடவடிக்கையாக இவை அமைந்திருந்தவை என்பதோடு இந்த உரைப்பகுதி முடிஞ்சு. இதை தொடர்ச்சியாக எங்களுக்கு வாசிக்க கிடைத்திருந்தால் ஏனையவற்றின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இவற்றினுடைய ஏனைய நிறுவனங்களினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அவர்கள் என்ன எல்லாம் செய்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கும். சரியா? இப்ப பாருங்க, முதலாவதாக சொல்லப்பட்டிருக்குது 2 இலக்குகளை அடைவதன் நோக்கில் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய பிரதான பணியாக இருந்தது பயிற்சி அளித்தல். 5 தரப்பினருக்கு பயிற்சி அளித்தல் என்பது 2வது பகுதியாக இருக்கு. 3வது துண்டமாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? 3வது துண்டமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? அரசிறை திணைக்களத்தினால மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் இறுதி வரைக்கும் அதுதானோ? அதுல ஒரு பகுதியை, அதாவது 5ல 1 எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப முதலாவது கேள்விக்கு எப்படியே பெரிய கொஞ்சம் சொல்லுங்க. விளங்கல. முதலாவது கேள்விக்குரிய விடையை சொல்லுங்க. ஜூட்டோருக்கா சொல்லுங்க முதலாவது கேள்விக்குரிய விடையை. அந்த ஏற்கனவே சொன்ன அந்த 4 சார். அப்ப இந்த இறுதி பகுதி இத்துடன் என்று சொல்லப்படுற பகுதி என்ன செய்வோம்? சேர்ப்பமா சேர்க்க வேண்டாமா? இது உண்மையில ஒரு குழப்பத்துக்குரியது. நான் சொல்லுகிறது, நான் உங்களை குழப்பறதுக்காக சொல்லல. உண்மையில இப்ப நாங்கள் ஒரு மேம்போக்காக இந்த உரைப்பகுதியை பார்க்காம மிக நுணுக்கமா பார்க்கிற நேரத்தில் இந்த உரைப்பகுதி 3 துண்டங்களை கொண்டிருக்கு. ஒரு பகுதி இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் குறிக்கோள் சொல்லுது. 2வது அதன் கீழ்
பயிற்சி அளிக்கப்பட்ட நிறுவனங்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. 3வது துண்டு ஒரு நிறுவனம் மேற்கொண்ட எல்லா நடவடிக்கைகளையும் ஒரு துண்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கிற போது 6 எழுதுறதா 4 எழுதுறதா என்கிற ஒரு குழப்பம் இதனுடைய புள்ளியிடல் திட்டத்தை பார்க்கும் வரைக்குமே இருக்கு. நாங்கள் இங்க ஒரு விடயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த நடவடிக்கைகள் என்கிற வார்த்தையையும் செயற்பாடுகள் என்கிற வார்த்தையையும் ஒரே பொருள் கொண்டவையாக எடுத்து வைத்துக்கொண்டு 4 நடவடிக்கைகள் என்று சொல்லி எழுதியிருக்கிறோம். என்ன நடவடிக்கைகள்? நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லி சொல்றோம். ஆனால் உள்நாட்டு அரசியல் திணைக்களத்தினால நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சுழற்சி உபாய திட்டம் மற்றும் செயற்பாட்டு திட்டம் என்பனவும் இச்செயற்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டன என்று சொல்லப்பட்டிருக்கல்லோ. நான் சொல்ற விளங்குதா? இது ஒரு குழப்பம் தருகிற விடயமாக இருக்குது. அதை சேர்த்து எழுதின ஒருவருக்கு இதை பிழை என்று சொல்றதும் கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒன்று. நான் அந்த விடைகளை மாத்த இல்லை. ஆனா இந்த இடத்துல இந்த 1வது கேள்விக்கு மிக நிறுதிட்டமான ஒரு விடையை வழங்கிவிட்டோம் என்று சொல்லி திருப்தி அடைய முடியாம இருக்கும். ஏனென்றால் அவர்கள் செய்கிற செயற்பாடு என்று கேட்கிற போது அவர்கள் திட்டங்களை தயாரிப்பதும் செயற்பாட்டுக்குள்ளதானே வரும். நான் சொல்ற விளங்குதா சகோதரர்களுக்கு? இந்த இறுதி பகுதியாக இருக்கிறதுக்குள்ள அத்துடன் என்று சொல்லப்படுகிற இந்த விடயமும் அவர்களுடைய செயற்பாடுகளுக்குள்ள வரும். நேரடியாக நடவடிக்கைகள் என்று சொல்லி கேட்கப்பட்டிருந்தால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அந்த 4 நடவடிக்கையையும் எழுதுவோம். ஆனா செயற்பாடுங்கிறது அவை செய்கிற எல்லாம் என்று பார்க்கிற போது நாங்கள் சில வேளைகள்ல இதுல மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் எத்தனை என்பதற்கு 4 என்று விடையளிப்போமாக இருந்தால் கீழே இருக்கிற இந்த செயற்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டமை என்று சொல்லி வராது. ஏற்கனவே ஒரு சகோதரன் சொன்ன மாதிரி 5 என்று எழுதியிருப்பாராக இருந்தால் அந்த 4ஐயும் எழுது. அத்தோடு சுழற்சி உபாய திட்டம் மற்றும் செயற்பாட்டு திட்டம் என்பவை தயாரிக்கப்பட்டமை. அது தயாரிக்கப்பட்டது ஒரு ஆக்டிவிட்டி இல்லை. சுழற்சி உபாய திட்டமும் செயற்பாட்டு திட்டமும் தயாரிக்கப்பட்டமை என்கிறத சேர்த்து 5 என்று எழுதினவர்களுக்கு சில வேளைகள்ல புள்ளி கிடைத்திருக்கலாம். உண்மை சொன்னா இதுக்குரிய மார்க்கிங் ஸ்கீமை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் அதனால ரொம்ப குழப்பம் இல்லை. நான் உங்களுக்கு சில வேளைகள்ல இறுதி வரைக்கும் திருப்தி அடைய முடியாத ஒரு வினாவாகுவது உங்களுக்கு உங்களோட வினாத்தாள்ல சிக்கும். இதை பற்றியே யோசிச்சு கொண்டிருக்க வேண்டாம். நாங்கள் அடுத்த கேள்வி போம். அதுல இருக்கக்கூடிய பலவீனத்தை உங்களுக்கு சொல்ல வேணும் என்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு. சரி, உங்களோட மேக் கேமரா 2ஐயும் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஆவண்ணா உரை பகுதிக்குள்ள போ. அரசாங்கத்தின் வெளிநாட்டு வர்த்தக உபாயத்தின் முழு கவனமும் ஏற்றுமதி உற்பத்திகளையும் சந்தைகளையும் பன்முகப்படுத்துவதன் மீதே தொடர்ந்து குவிந்திருந்தது. இது உயர் பெறுமதி கூட்டப்பட்ட கூறுகளின் ஏற்றுமதிகளை ஊக்குவித்தது. உற்பத்தியாக்கத்தினை அதிகரிக்கின்ற நடவடிக்கைகளின் ஈடுபாடுகளை ஊக்குவித்தது. அதிகரித்து செல்கின்ற போட்டித்தன்மை மிகுந்த பன்னாட்டு செயற்பரப்பில் காத்திரமான சந்தைப்படுத்தல் உபாயங்களை பயன்படுத்தல் மற்றும் புதிய சந்தைகளை கண்டறிதல் என்பவற்றின் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார செயலாற்றத்திற்கு வலுவான பங்களிப்பாளராக வர்த்தகத்தினை மாற்றுவதற்கு கடுமையாக உழைத்தது. எனினும் ஏற்றுமதி பரவலாக்கத்திலான மெதுவான முன்னேற்றம், உலகளாவிய கேள்வியில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி, இருபுடை மற்றும் பல்புடை வர்த்தக உடன்படிக்கைகள் மற்றும் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை, பன்னாட்டு தரங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை என்பன இலங்கையின் வெளிநாட்டு வர்த்தக கொள்கைக்கு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்தியுள்ளன. உலக சந்தையில் அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட பரந்த அளவிலான தளம்பல் உள்நாட்டு சந்தை விலைகளில் அவற்றின் தாக்கத்தை குறைப்பதற்கான தற்காலிக வழிமுறைகளை தேவைப்படுத்தி இவை
ஆண்டின் முதலரை பகுதி முழுவதும் இடைவிடாது காணப்பட்ட பணவீக்க அழுத்தங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சில அத்தியாவசிய பொருட்களின் மீது விதிக்கப்பட்ட தீர்வை தளர்த்தல்களை உள்ளடக்குகின்றது. இதேவேளை வர்த்தக பற்றாக்குறை மேலும் விரிவடைவதன் மீதான அழுத்தத்தினை கட்டுப்படுத்தும் பொருட்டு தீர்வைகளை சீராக்குவதற்கும் அத்தியாவசியமற்ற குறிப்பிட்ட இறக்குமதிகள் மீதான அளவு வைப்பு தேவைப்பாட்டை விதிப்பதற்குமான வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. உலகளாவிய சந்தைகளில் பண்ட விலைகளில் ஏற்பட்ட கடுமையான வீழ்ச்சியின் காரணமாக அரசாங்கத்தின் வரி அரசரை சேகரிப்பினை மீளவும் அதிகரிக்கும் பொருட்டு பெரும்பாலான தீர்வை வழிமுறைகள் அகற்றப்பட்டன அல்லது மாற்றப்பட்டன. திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். அரசாங்கத்தின் வெளிநாட்டு வர்த்தக உபாயத்தின் முழு கவனமும் ஏற்றுமதி உற்பத்திகளையும் சந்தைகளையும் பன்முகப்படுத்துவதன் மீதே தொடர்ந்து குவிந்திருந்தது. இது உயர் பெறுமதி கூட்டப்பட்ட கூறுகளின் ஏற்றுமதிகளை ஊக்குவித்தது, உற்பத்தி ஆக்கத்தினை அதிகரிக்கின்ற நடவடிக்கைகளின் ஈடுபாடுகளை ஊக்குவித்தல், அதிகரித்து செல்கின்ற போட்டித்தன்மை மிகுந்த பன்னாட்டு செயற்பரப்பில் காத்திரமான சந்தைப்படுத்தல் உபாயங்களை பயன்படுத்தல் மற்றும் புதிய சந்தைகளை கண்டறிதல் என்பவற்றின் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார செயலாற்றத்திற்கு வலுவான பங்களிப்பாளராக வர்த்தகத்தினை மாற்றுவதற்கு கடுமையாக உழைத்தது. எனினும் ஏற்றுமதி பரவலாக்கத்திலான மெதுவான முன்னேற்றம், உலகளாவிய கேள்வியில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி, இருபுடை மற்றும் பல்வுடை வர்த்தக உடன்படிக்கைகள் மற்றும் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றவை, பன்னாட்டு தரங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை என்பன இலங்கையின் வெளிநாட்டு வர்த்தக கொள்கைக்கு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்தியுள்ளன. உலக சந்தையில் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட பரந்த அளவிலான தளம்பல்கள் உள்நாட்டு சந்தை விலைகளில் அவற்றின் தாக்கத்தினை குறைப்பதற்கான தற்காலிக வழிமுறைகளை தேவைப்படுத்தியது. இவை ஆண்டின் முதலரை பகுதி முழுவதும் இடைவிடாது காணப்பட்ட பணவீக்க அழுத்தங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சில அத்தியாவசிய பொருட்களின் மீது விதிக்கப்பட்ட தீர்வை தளர்த்தல்களை உள்ளடக்குகின்றன. இதேவேளை வர்த்தக பற்றாக்குறை மேலும் விரிவடைவதன் மீதான அழுத்தத்தினை கட்டுப்படுத்தும் பொருட்டு தீர்வைகளை சீராக்குவதற்கும் அத்தியாவசியமற்ற குறிப்பிட்ட இறக்குமதிகள் மீதான அளவு வைப்பு தேவைப்பாட்டை விதிப்பதற்குமான வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. உலகளாவிய சந்தைகளில் பண்ட விலைகளில் ஏற்பட்ட கடுமையான வீழ்ச்சியின் காரணமாக அரசாங்கத்தின் வரி அரசரை சேகரிப்பினை மீளவும் அதிகரிக்கும் பொருட்டு பெரும்பாலான தீர்வை வழிமுறைகள் அகற்றப்பட்டன அல்லது மாற்றப்பட்டன. சரி, இந்த பகுதிக்குள்ள வந்திருக்கிற கேள்விகளை கொஞ்சம் வாசிப்போம். அதுக்கு பிறகு உரைப்பகுதியை நாங்கள் பகுப்பாய்வு செய்கிற தொடர்பாக பார்ப்போம். உலக சந்தையில் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளின் தளம்பல்கள் உள்நாட்டு சந்தை விலைகளில் ஏற்படுத்திய தாக்கத்தை குறைப்பதற்காக தற்காலிகமாக எடுக்கப்பட்ட வழிமுறைகள் யாவை? யார் பதில் சொல்ல போகிறது? யாரப்பா பதில் சொல்றது? உலக சந்தையில் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளின் தளம்பல்கள் உள்நாட்டு சந்தை விலைகளில் ஏற்படுத்திய தாக்கத்தை குறைப்பதற்காக தற்காலிகமாக எடுக்கப்பட்ட வழிமுறைகள் யாவை? உங்களோட கையில எல்லார்டையும் பேப்பர் இருக்குது என்று நினைக்கிறேன். இன்றைக்கு ஒருத்தரும் பேசுறாங்க இல்லையா? எல்லாரும் ஓய்வா இருக்கிறாங்க. நீங்க சொல்ற வரைக்கும் நானும் உங்கள்கிட்ட இருந்தபடி எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். சரி, பிள்ளையா சொன்னா பரவாயில்ல, யாராவது சொல்லுங்க அல்லது நான் கூப்பிட்டு கேட்போமா? சந்திரகுமார் பேசுங்க.
ஓகே, சஜிதா பேசுறாங்க, சொல்லுங்க சஜிதா. சரியா தெரிய நான் பார்க்கல. ம் ஏற்றுமதி பரவலாக்கத்தின் மெதுவான முன்னேற்றம், உலகளாவிய கேள்வியில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி, ம் இருபுடை மற்றும் பல்புடை வர்த்தக உடன்படிக்கைகள், ம் பன்னாட்டு தரங்கள் ஒழுங்கு விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை. ஓ, இவ்வளவும் சொல்றீங்க. எந்த கேள்விக்கு? முதலாவது வினாவுக்கா? உலக சந்தையில் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளின் தளம்பல்கள் உள்நாட்டு சந்தை விலைகளில் ஏற்படுத்திய தாக்கத்தை குறைப்பதற்காக தற்காலிகமாக எடுக்கப்பட்ட வழிமுறைகள் யாவை? யூட் ஏதோ சொல்ல வாரீங்க, சொல்லுங்க யூட். சில அத்தியாவசிய பொருட்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த தீர்வைகளை தளர்த்தல், ம் மற்றும் அத்தியாவசியமற்ற இறக்குமதிகள் மீதான சொல்லுங்க. வைப்பு செயல்பாட்டை விதிப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டது. ரெண்டு விஷயம், 2 விடயம் சொல்லப்பட்டிருக்கா? கேள்வியை பார்ப்போம். உலக சந்தையில் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளின் தளம்பல்கள் உள்நாட்டு சந்தை விலைகளில் ஏற்படுத்திய தாக்கத்தை குறைப்பதற்காக தற்காலிகமாக எடுக்கப்பட்ட வழிமுறைகள் யாவை என்று சொல்லி கேட்டு. அப்ப இந்த பாருங்க, உலக சந்தையில் இந்த பகுதியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. உலக சந்தையில் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட பரந்த அளவிலான தளம்பல்கள் உள்நாட்டு சந்தை விலைகளில் அவற்றின் தாக்கத்தை குறைப்பதற்கான தற்காலிக வழிமுறைகளை தேவைப்படுத்தியது. இவை இவை என்பது எதை குறிக்குது யூட்? தற்காலிக வழிமுறைகள். சரி. ஆண்டின் முதலரை பகுதி முழுவதும் இடைவிடாது காணப்பட்ட பணவீக்க அழுத்தங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சில அத்தியாவசிய பொருட்களின் மீது விதிக்கப்பட்ட தீர்வை தளர்த்தல்களை உள்ளடக்குகின்றன. எவை உள்ளடக்குகின்றன? தற்காலிக வழிமுறை. அப்போ இதற்குரிய விடையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த ஆண்டின் என்று தொடங்குறதுல இருந்து உள்ளடக்குகின்றன என்பது வரையான பகுதியை நாங்கள் கவனத்தில் எடுக்கிறது நல்லது. ஆண்டின் முதலரை பகுதியில் இடைவிடாது காணப்பட்ட பணவீக்க அழுத்தங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சில அத்தியாவசிய பொருட்களின் மீது விதிக்கப்பட்ட தீர்வை தளர்த்தல்களை உள்ளடக்குகின்றன. அந்த இவை என்பதில இருந்து ஆரம்பிக்கிறது பொருத்தமானதாக இருக்கும். அந்த கேள்வி அது அப்படியே பொருந்தது பாருங்க. தற்காலிகமாக எடுக்கப்பட்ட வழிமுறைகள் யாவை? தற்காலிக வழிமுறைகள், அதாவது இவை என்று சொல்லுகிற இடம் தற்காலிக வழிமுறை. அந்த பகுதியை எடுப்பது இப்போதைக்கு பொருத்தமாக இருக்கும் போல தென்படுது, குறித்து வச்சுக்கோ. சரிதானே? அடுத்த கேள்வியை பார்ப்போம். இலங்கையின் வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பாக எழுந்துள்ள குறிப்பிடத்தக்க சவால்கள் யாவை என்று கேட்டிருக்காங்க. என்னுடைய கேள்வி, இங்க எத்தனை சவால்கள் சொல்லப்பட்டு? இலங்கையின் வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள சவால்கள், குறிப்பிடத்தக்க சவால்கள் யாவை என்று கேட்டிருக்காங்க. எத்தனை சவால்கள் இருக்கு? யூட் ஒன்ல இருக்கிறீங்க, பதில் சொல்லுங்க கேட்போம். 3 சார். 3. ரிஃபான் சொல்றாரு 4 அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. சில பிள்ளைகள் 3 என்று சொல்லியிருக்காங்க. சஜிதா எத்தனை சொல்ல போறீங்க? 4. 4. முஸ்தீஃபா ஓகே 3. அந்த 3 சொல்லுங்கம்மா என்னன்னு சொல்லி. ஏற்றுமதி பரவலாக்கத்தினால் மெதுவான முன்னேற்றம், கேள்வியில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி. எந்த பகுதியை சொல்றீங்க? எனினும் என்பதற்கு பிறகு இங்கே இருந்து தொடங்குறீங்க, அப்படித்தானே? ஓகே ஓகே சொல்லுங்கம்மா. 2வது இருபுடை மற்றும் பல்புடை. அந்த முதலாவது எங்க முடிக்கணும்னு சொல்லுங்க, நான் கம போட்டு வைக்கிறதுக்காக. குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி இங்கம்மா இந்த இதுல கம போட்டு வச்சிருக்கிறாங்க, அதானே சொல்றீங்க?
ஓகே. இது ஒன்று. சரி, அடுத்தது புடை மற்றும் பல்புடை வர்த்தக உடன்படிக்கைகள் மற்றும் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றமை. ஓகே. சரி. மூன்றாவது, பன்னாட்டு தரங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை என்பன வரைக்கும் இந்த பகுதியே எடுக்கிறீங்க. இதுக்குள்ள 3 விடயம் இருக்கு என்று சொல்றீங்க, அப்படித்தானே? ஓகே ஓகே. யூட எத்தனை சொல்றீங்க? 3 தான் சார் சொன்னேன். 3 தான். சஜிதா எத்தனை சொல்றீங்க? சாரி சார் 3 தான் சார். 3 தான் சார். சந்திரகுமார் 3 தான். சஜிதா 3. ரிஃபான் 4 சார். 4. எப்படி நீங்க 4 நிறுவுறீங்க ரிஃபான்? முதலாவுக்குள்ளே 2 இருக்கு சார். எப்படி அந்த 2 இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? இந்த ஏற்றுமதி பரவலாக்கத்திலான மெதுவான முன்னேற்றம் ஒரு சவால். இன்னொன்று உலகளாவிய கேள்வியில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வீழ்ச்சின்னது 2. இங்க 2 பயனிலைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. 2 வினைச்சொற்கள். எப்பவுமே ஒரு விடயத்தை சொல்லுகிற போது நாங்கள் பார்க்க வேணும். இங்க முதலாவது முன்னேற்றம். என்னத்தின முன்னேற்றம்? ஏற்றுமதி பரவலாக்கத்தில் மெதுவான முன்னேற்றம். அடுத்தது வீழ்ச்சி. என்னத்தினுடைய வீழ்ச்சி? உலகளாவிய கேள்வியில் ஏற்பட்ட வீழ்ச்சி. குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி. உலகளாவிய கேள்வியில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி. மூன்றாவது, எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றமை. மூன்றாவது விடயம் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது. என்ன எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்கிறது? வர்த்தக உடன்படிக்கைகளினதும் வர்த்தகம் செய்யும் நாடுகளினதும் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. அங்கு மற்றும் என்று போட்டு ஒரே விடயம், ஒரே மாதிரியான விடயத்தை இணைச்சிருக்கிறாங்க. அதாவது உடன்படிக்கைகள், நாடுகள் இரண்டினதும் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்கிறது. இங்க பயனில எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றமை. அதாவது வர்த்தக உடன்படிக்கைகள், வர்த்தகம் செய்யும் நாடுகள். அந்த மற்றும் என்பதற்கு பதிலாக நாங்கள் போட்டோம் என்றால் வர்த்தக உடன்படிக்கைகளும் வர்த்தகம் செய்யும் நாடுகளினதும் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றமை. அந்த மற்றும் என்பதற்கு பதிலாக நாங்கள் சேர்த்து விடலாம். என்ன? வர்த்தக உடன்படிக்கைகளும் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கின்றமை. நான்காவது, இந்த பின்பற்ற வேண்டிய தேவை. அதுவும் சர்வதேச தரங்களையும் ஒழுங்கு விதிகளையும் பின்பற்ற வேண்டிய தேவை. அங்கேயும் ஒரு மற்றும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது இணைப்பதற்கானது. தரங்கள் என்றது ஒரு குவாலிட்டி, என்ன, இன்டர்நேஷனல் குவாலிட்டி, மற்றது ரெகுலேஷன். இதை பின்பற்ற வேண்டிய தேவை என்று வருகிற போது இங்கு ஒரு இடத்துல கம போடப்பட இல்லை தான். ஆனால் கம போடப்பட இல்லை என்றால் கூட அடையாளம் காண்பதில் நாங்கள் தவறிழைக்க முடியாது. 4 என்பது சரியான விடை. சரிதானே? ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இது பாதிக்காது. இந்த கேள்விக்கு 3ஆ 4ஆ என்பதில் அடையாளம் காண்பதில் நீங்க செய்யக்கூடிய தவறு பாதிப்பை ஏற்படுத்தாது. சவால்கள் யாவை என்று கேட்கப்பட்டிருக்கு. அந்த சவால்களை அப்படியே எழுதிவிட்டால் சரியானது. நாங்கள் அடையாளப்படுத்திய அந்த பகுதி எழுதினா சரி. இது நான் அதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு கொஞ்சம் விஷயத்தை சொல்ல வேணும் என்று ஆசைப்பட்டதை தவிர மறுபடியும் அந்த பகுதியை விடையாக வழங்கியவர்களுக்கு விடைகள் சரியான. நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் ஒட்டுமொத்த பொருளாதார செயலாற்றுகையை பேணுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட வழிமுறைகள் யாவை என்று கேட்டிருக்காங்க. இங்க நான் உங்கள்கிட்ட எத்தனை அவை என்று கேட்க போறேன். 4 சார். 4. சொல்லுங்க, என்னென்னு கேட்போமே. உயர் பெறுமதி கூட்டப்பட்ட கூறுகளின் ஏற்றுமதியை ஊக்குவித்தல். ஓகே, முதலாவது விடயம் சரி. சரிதானே? ஓகே, அடுத்தது உற்பத்தி ஆக்கத்தினை அதிகரிக்கின்ற நடவடிக்கைகளின் ஈடுபாடுகளை ஊக்குவித்தல். 2வது அதிகரித்து செல்கின்ற போட்டித்தன்மையை மிகுந்த பன்னாட்டு செயற்பரப்பில் காத்திரமான சந்தைப்படுத்தல் உபாயங்களை பயன்படுத்தல்.
சொல்லுங்க அடுத்தது. மற்றும் புதிய சந்தைகளை கண்டறிதல். 4வது புதிய சந்தைகளை கண்டறிதல். சரி, அதன் மூலமாக அங்க அந்த விடயத்தை சொல்லப்பட்டிருக்க. இதுல எங்களுக்கு விடைகளை துல்லியமாக வழங்கக்கூடியதாக இருக்கு. 3 கேள்விக்குமே சந்தேகம் இல்லாம விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. பெரும்பாலும் இப்படியான உரைப்பகுதிகள் வருமாக இருந்தால் 3 ஸ்டைல்ல வரும். ஒன்று எளிமையாக தரப்பட்ட கேள்விகளுக்கு பொருத்தமான விடைகளை கண்டறிவதில் பெரிய மட்டுப்பாடுகள் இருக்காது. 2வது கண்டறிந்தாலும் சந்தேகம் இருந்து கொண்டிருக்க, நாங்கள் இறுதி வரைக்கும் சரியான விடைகளை எழுதினோமா என்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்காது. 3வது வகை அந்த உரைப்பகுதியிலே என்ன இருந்தது என்றும் விளங்காது, நாங்கள் என்ன விடை எழுதினாங்கள் என்றும் விளங்காது, ஆனா ஏதோ எழுத வேணும் என்றதுக்காக எழுதி போட்டு வந்தோம் என்று சொல்லி இருக்கு. பெரும்பாலும் 3 பந்தியை போட்டு 5 கேள்வியை கேட்கிற ஸ்டைல் ஒன்று இருந்தது. இதுல 3 கேள்வி தான் கேட்டிருக்கிறார்கள். சில இடத்துல 5 கேள்விகளை கேட்டு 10 புள்ளிகளை கொடுக்கறது இருக்கு. இது 3 கேள்விகளை போட்டு 9 புள்ளிகளை கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு உரை பகுதிக்கும். பரவாயில்ல, நாங்கள் 3வது பகுதியை பார்த்தோம். ஈனா உரை பகுதியை வாசிக்கிறேன். இலங்கை பல்கலைக்கழக கல்வியில் நீண்ட காலமாக காணப்படும் பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. உயர்கல்வி அமைச்சின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பட்டதாரி கல்வியின் பொருத்தப்பாட்டினையும் தரத்தினையும் மேம்படுத்தும் செயற்திட்டம் அரச பல்கலைக்கழகங்களின் தரத்தினை மதிப்பிடுவதற்கும் இலங்கையில் பல்கலைக்கழக கல்வியின் தரத்தினை பாதிக்கின்ற காரணிகளை அடையாளம் காண்பதற்குமான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தது. பட்டதாரி கல்வியின் பொருத்தப்பாட்டினையும் தரத்தினையும் மேம்படுத்தும் தர மதிப்பீட்டு செயற்திட்டத்தின் கீழ் அரச பல்கலைக்கழகங்களின் பல பீடங்களின் செயலாற்றம் மதிப்பீடு செய்யப்பட்டது. இலங்கையின் உயர்கல்வி முறையில் தகுதியான அமைப்பு இல்லாமையினால் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இவ்வகையான மதிப்பீடுகளை தொடர்ந்து மேற்கொள்வது அவசியமாகும். இதன் மூலம் பல்கலைக்கழக கல்வியின் தரத்தினை மேம்படுத்தலாம். மேலும் பரஸ்பர நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் பல்கலைக்கழக முறைமையை கைத்தொழில்துறை உட்பட தனியார் துறை மற்றும் பொருளாதாரத்தின் ஏனைய துறைகளுடனும் இணைப்பினை ஏற்படுத்துவதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழகம், கைத்தொழில், சமூகம் என்பவற்றுக்கிடையேயான செயற்பாட்டு நிலையங்களை நிறுவுவதற்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் நிதிகளை வழங்கியது. இந்நிலையங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிலையத்திலிருந்து பெறப்பட்ட ஆராய்ச்சி நிதியத்தின் ஊடான நிதியினை பயன்படுத்தி கைத்தொழில், சமூகம் மற்றும் பொதுமக்கள் என்போரின் தேவையை பொறுத்து அறிவு மற்றும் தொழில்நுட்ப கல்வியை புகட்டும் நிலையங்களாகவும் பணியாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அத்தகைய இணைப்புகளின் ஊடாக அவை ஈட்டக்கூடிய நிதியத்தினை பயன்படுத்தக்கூடிய சுதந்திரம் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்பட்டால் ஒழிய தனியார் துறையினருடனான ஒத்துழைப்பு செயற்திட்டத்தில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு ஈடுபாடு கொள்வதற்கு பல்கலைக்கழக முறைமையில் பொருத்தமான ஊக்குவிப்புகள் இருக்காது. திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். இலங்கை பல்கலைக்கழக கல்வியில் நீண்ட காலமாக காணப்படும் பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. உயர்கல்வி அமைச்சின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பட்டதாரி கல்வியின் பொருத்தப்பாட்டினையும் தரத்தினையும் மேம்படுத்தும் செயற்திட்டம் அரச பல்கலைக்கழகங்களின் தரத்தினை மதிப்பிடுவதற்கும் இலங்கையில் பல்கலைக்கழக கல்வியின் தரத்தினை பாதிக்கின்ற காரணிகளை அடையாளம் காண்பதற்குமான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றினை கொண்டிருந்தது. பட்டதாரி கல்வியின் பொருத்தப்பாட்டினையும் தரத்தினையும் மேம்படுத்தும் தர மதிப்பீட்டு செயற்திட்டத்தின் கீழ் அரச பல்கலைக்கழகங்களின் பல பீடங்களின் செயலாற்றம் மதிப்பீடு செய்யப்பட்டது. இலங்கையின் உயர்கல்வி முறையில்
தகுதியான அமைப்பு இல்லாமையினால் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இவ்வகையான மதிப்பீடுகளை தொடர்ந்து மேற்கொள்வது அவசியமாகும். இதன் மூலம் பல்கலைக்கழக கல்வியின் தரத்தினை மேம்படுத்தலாம். மேலும் பரஸ்பரம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் பல்கலைக்கழக முறைமையை கைத்தொழில்துறை உட்பட தனியார் துறை மற்றும் பொருளாதாரத்தின் ஏனைய துறைகளுடனும் இணைப்பினை ஏற்படுத்துவதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழகம், கைத்தொழில், சமூகம் என்பவற்றுக்கிடையேயான செயற்பாட்டு நிலையங்களை நிறுவுவதற்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் நிதிகளை வழங்கியது. இந்நிலையங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிலையத்திலிருந்து பெறப்பட்ட ஆராய்ச்சி நிதியத்தினூடான நிதியினை பயன்படுத்தி கைத்தொழில், சமூகம் மற்றும் பொதுமக்கள் என்போரின் தேவையை பொறுத்து அறிவு மற்றும் தொழில்நுட்ப கல்வியை புகட்டும் நிலையங்களாகவும் பணியாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அத்தகைய இணைப்புகளினூடாக அவை ஈட்டக்கூடிய நிதியத்தினை பயன்படுத்தக்கூடிய சுதந்திரம் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்பட்டால் ஒழிய தனியார் துறையினருடனான ஒத்துழைப்பு செயற்திட்டத்தில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு ஈடுபாடு கொள்வதற்கு பல்கலைக்கழக முறைமையில் பொருத்தமான ஊக்குவிப்புகள் இருக்காது. முதலாவது கேள்வி, தனியார் துறையினருடனான ஒத்துழைப்பு செயற்திட்டங்களில் ஈடுபடுவதற்கு பல்கலைக்கழக முறைமையில் நிலவும் தடை யாது? நதியா, நீங்க எழுதின விடைய வாசிங்க. என்ன எழுதி இருக்கிறீங்கன்னு பாப்போம். ஏதோ ஒரு விடியோ ஒன்று எழுதியிருப்பீங்க தானே? நதியா, பேசுங்க. சுபத்ரா எழுதினவுடைய வாசிங்க. A0113. ஓகே, A0113. நீங்க ஒரு வழி எழுதியிருப்பீங்க தானே? உங்களோட வழியை சொல்லுங்க கேப்போம் என்னன்னு. யூடியூப் இருக்கிறீங்க. ஓகே, சசிராகினி பேசுங்க. ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிலையத்திலிருந்து பெறப்பட்ட ஆராய்ச்சி நிதியத்தினை பயன்படுத்தக்கூடிய சுதந்திரம் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படாது. எதிலிருந்து பெறப்பட்ட நிதியம் அம்மா? ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிலையத்திலிருந்து பெறப்பட்ட ஆராய்ச்சி நிதியத்தினை பயன்படுத்தக்கூடிய சுதந்திரம் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படாது. நீங்கள் விளங்கி கொண்டதுல இன்னும் ஒரு சின்ன மேம்பாடு இருந்தா, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா சரி. ஆனால் நீங்கள் உரிய இடத்துல நிக்கிறீங்க, அதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்றேன். யூட் சொல்லுங்க. பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிலையத்தினால் வழங்கப்படும் நிதியினை கையாள்வதற்கு ஆன உரிமை பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படாமல். அதேதான் சசிராகினின்னு சொன்னாங்க. யூட், நீங்க அந்த சரியான புள்ளியில நிக்கிறீங்க. ஆனால் அந்த விளங்கி கொண்ட விதம் வேறொரு விதமாக இருக்கு. அந்த ஆராய்ச்சி நிதியத்தினூடாக நிதியை பயன்படுத்தித்தான் இவை இந்த விஷயத்தை செய்ய போகுது. இது கைத்தொழில், சமூகம், பொதுமக்கள் அவர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து அதுக்கேற்றபடி அறிவு, தொழில்நுட்ப கல்வியை புகட்டும் நிலையங்களாக பல்கலைக்கழகங்கள் பணியாற்ற போகுது. அந்த நிதியை பயன்படுத்தித்தான். சஜிதா சொல்லுங்க. இணைப்புகளினூடாக அவை ஈட்டக்கூடிய நிதியினை பயன்படுத்தக்கூடிய சுதந்திரம் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்பட்டாலே ஒழிய தனியார் துறையினருடனான ஒத்துழைப்பு செயற்திட்டத்தில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு ஈடுபாடு கொள்வதற்கு பல்கலைக்கழகங்கள் முறைமையில் பொருத்தமானதாக இருக்கும். சரி, எதை கொண்டு சொல்லுங்க. அத்தகைய இணைப்புகளின் ஊடாக என்பதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிலையங்களின் ஊடாக நிதியினை பெறுதல். அதுதான் அவங்களும் சொன்னாங்க. முதல் சொன்ன யூட் சரி, சசிராகினி சரி, அதுதான் சொன்னாங்க. ஆனா சரி, அவங்க பயன்படுத்த முடியாம சுதந்திரமான பல்கலைக்கழகங்களுக்கு இல்லைன்னு தானே சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம்
மேம்பட்ட ஒரு விடை, மேலும் சீர்படுத்திய ஒரு விடை எதிர்பார்க்கிறேன். நீங்க 3 பேருமே சரியா தான் விட சொல்றீங்க, ஆனால் மிகச் சரியான விட வரும் வரைக்கும் விட முடியாது. கோபி பேசுங்க. கோபி. மற்றும் தனியார் சொல்லுங்க ஐயா. பல்கலைக்கழகம், கைத்தொழில் துறை, தனியார் துறை இணைப்பினுடன் சரி. கணிசமாக இந்த விடயத்தை நான் எளிமைப்படுத்தி சொல்லுகிறேனே. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் கைத்தொழில் சமூகம் பல்கலைக்கழகம் என்கிற 3க்குமான செயற்பாட்டு நிலையத்தை நிறுவுவதற்கு நிதி வழங்குது. அது கிளியர் எங்களுக்கு. பல்கலைக்கழகம், கைத்தொழில் சமூகம் என்கிற 3 தரப்புகளுக்கு இடையிலான ஒரு செயற்பாட்டு நிலையமாக, இது ஒரு இணைப்பு நிலையமாக இயங்குவதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் நிதியை வழங்கு. இது மானியங்கள் ஆணைக்குழுவின் ஆராய்ச்சி ஊக்குவிப்பு நிலையத்திலிருந்து பெறப்பட்ட ஆராய்ச்சி நிதியில் இருந்து இந்த நிதியை கொடுக்குறாங்க. சரி, அந்த நிதியை பயன்படுத்தி கைத்தொழில் சமூகம் பொதுமக்களுக்கு தேவையான அறிவு தொழில்நுட்ப கல்வியை புகட்ட நிலையங்களாக பல்கலைக்கழகங்கள் பணியாற்ற போகுது. அதுவும் செய்கிறாங்க. கிராண்ட் கமிஷன் காசு கொடுக்குது. அந்த காசை பாவிச்சு இவங்கள் சில டிகிரி என்று சொல்ல மாட்டேன், கோர்ஸ் என்று சொல்லுவோமே, சில கோர்ஸ் செய்ய போறாங்க. அடுத்த கேள்வி, அப்படி பாடநெறிகளை நடத்துவதனூடாக அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை பல்கலைக்கழகங்களே பயன்படுத்தக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதுதான் எங்க விளங்க சொல்றது. அத்தகைய இணைப்புகளினூடாக என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்வியை புகட்டும் கருமங்கள் இருக்குதானே, அவங்க செய்ய போகிற பாடநெறிகளுக்கு கட்டணம் அறவிடுவாங்க தானே. இந்த உளவியல் டிப்ளோமா, முன்பள்ளி ஆசிரியர் டிப்ளோமா, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க தானே. இந்த மாதிரி செய்கிற அந்த பாடநெறிகளுக்கு ஊடாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற நிதியத்தை அவர்களே பயன்படுத்துகிற சுதந்திரம் வழங்கப்பட்டால் தான் அவர்களுக்கு இந்த முறைமை பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தனியார் துறையினுடனான ஒத்துழைப்பு செயற்திட்டங்களில் ஈடுபடுவதற்கு பல்கலைக்கழக முறைமையில் நிலவும் தடை என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டால் ஒழிய என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. சரியா? அப்போ நாங்க பார்க்க வேணும், கைத்தொழில் சமூகம் பொதுமக்களின் தேவையை பொறுத்து அறிவு தொழில்நுட்ப கல்வியை புகட்டும் நடவடிக்கையினூடாக பல்கலைக்கழகங்கள் ஈட்டக்கூடிய நிதியத்தினை அவை பயன்படுத்தும் சுதந்திரம் வழங்கப்படாமை, அல்லது பல்கலைக்கழகங்களையே பயன்படுத்தும் சுதந்திரம் வழங்கப்படாமை. இப்படி எழுதினா மிக தெளிவாக எங்களுக்கு விளங்கிட்டுது என்கிறது அர்த்தம். அவர்கள் அறிவு தொழில்நுட்பத்தை புகட்டும் கர்மத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக ஈட்டிக் கொள்ளுகின்ற வருமானத்தை பல்கலைக்கழகங்களே பயன்படுத்தும் அதிகாரம் வழங்கப்படாமை. அடுத்த கேள்வித்துவம், தனியார் துறையுடனும் பொருளாதாரத்தின் ஏனைய துறைகளுடனும் பல்கலைக்கழக முறைமையை இணைப்பதற்கும் பரஸ்பர நன்மைகளை பெறுவதற்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் யாவை? தனியார் துறையுடனும் பொருளாதாரத்தின் ஏனைய துறைகளுடனும் பல்கலைக்கழக முறைமையை இணைப்பதற்கும் பரஸ்பரம் நன்மைகளை பெறுவதற்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் யாவை? சொல்லுங்க. பல்கலைக்கழகம், கைத்தொழில் சமூகம் என்பவற்றுக்கு இடையிலான செயற்பாட்டு நிலையங்கள் இருக்கு.
இந்த இந்த அடுத்தது பகுதியைத்தான் நாங்கள் கைத்தொழில் இப்போதைக்கு எடுக்கிறோம். இந்த பகுதியைத்தான் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழகம், கைத்தொழில், சமூகம் என்பவற்றுக்கு இடையேயான செயற்பாட்டு நிலையங்களை நிறுவுவதற்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கு நிதிகளை வழங்கியது. அதுலதான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கால பாத்தீங்கன்னா மேலும் என்று சொல்லி தொடங்குறாங்க. பரஸ்பர நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் பல்கலைக்கழக முறைமையை கைத்தொழில் துறை உட்பட தனியார் துறை மற்றும் பொருளாதாரத்தின் ஏனைய துறைகளுடனும் இணைப்பினை ஏற்படுத்துவதற்காக. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? தனியார் துறையுடனும் பொருளாதாரத்தின் ஏனைய துறைகளுடனும் பல்கலைக்கழக முறைமையை இணைப்பதற்கும் பரஸ்பர நன்மைகளை பெறுவதற்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் யாவை என்று கேட்டிருக்கு. இந்த பகுதியைத்தான் நாங்கள் விடையாக வழங்குறோம். இந்த பிரேக்கெட் பண்ணி இருக்கிற ஏரியா பொருத்தமா இருக்கும். இங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் இதிலே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. மேல சொல்லப்பட்ட தர மதிப்பீடு யார் செய்திருக்கிறாங்க? உயர்கல்வி அமைச்சு சார். அது அமைச்சு. பட்டதாரி கல்வியின் பொருத்தப்பாடு தரத்தை மேம்படுத்தும் செயற்திட்டம் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களினுடைய கல்வித்தரத்தை மதிப்பீடு செய்கிற செயற்பாடு உயர்கல்வி அமைச்சினால செய்யப்பட்டிருக்கு. அதை நாங்கள் ஆணைக்குழுவுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம். சரிதா? சரிப்பா. இலங்கையின் அரச பல்கலைக்கழகங்களின் தரத்தினை மதிப்பிடுவதற்கும் பல்கலைக்கழக கல்வியின் தரத்தை பாதிக்கும் காரணிகளை அடையாளம் காண்பதற்கும் உயர்கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட்ட முயற்சிகள் யாவை? இலங்கையின் பல்கலைக்கழகங்களின் தரத்தினை மதிப்பிடுவதற்கும் பல்கலைக்கழக கல்வியின் தரத்தை பாதிக்கும் காரணிகளை அடையாளம் காண்பதற்கும் உயர்கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட்ட முயற்சிகள். பட்டதாரி கல்வியின் பொருத்தப்பாட்டினையும் தரத்தினை மேம்படுத்துவதற்கான ஒரு செயற்திட்டம் ஒன்று செய்யறாங்க. மேம்படுத்தும் செயற்திட்டம் அரச பல்கலைக்கழகங்களின் தரத்தினை மதிப்பிடுவதற்கும் இலங்கையில் பல்கலைக்கழக கல்வியின் தரத்தினை பாதிக்கின்ற காரணிகளை அடையாளம் காண்பதற்குமான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றினை கொண்டிருந்தது. உயர்கல்வி அமைச்சின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட கொண்டிருந்தது. அதற்கு கீழே அது எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது, பல பீடங்களின் செயலாற்ற மதிப்பீடு செய்யப்பட்டது. இலங்கையில் தகுதியான அமைப்பு ஒன்று இல்லாததால இந்த மதிப்பீடு தொடர்ந்து மேற்கொள்வது அவசியம். இதன் மூலமாக அடையக்கூடிய பலன் என்ன, பல்கலைக்கழக கல்வியின் தரத்தினை மேம்படுத்தலாம் என்று சொல்லியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது மேலே சொல்லப்பட்ட இந்த மேலும் என்பதற்கு முன்பாக மேலுக்கு சொல்லப்பட்டது அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. இரண்டாவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. மூன்றாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நடவடிக்கை வெற்றி அளிப்பதில் காணப்படக்கூடிய தடை என்ன என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதுக்கும் விடைய அடையாளம் கண்டு அப்படியே கொண்டு போய் எழுதக்கூடியதாகத்தான் இருக்கு. முதலாவது கேள்விக்கு நான் உங்களை கொஞ்சம் சிரமப்படுத்தினது அதை துல்லியமாக புரிந்து கொள்வதற்காக. இணைப்புகளின் ஊடாக அவை ஈட்டக்கூடிய நிதியம் என்பதனுடைய பொருளை புரிந்து கொள்வதற்காக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்ததை தவிர மற்றபடி இந்த கேள்வியிலையும் 3-2 மிக துல்லியமாக விடையளிக்கக்கூடியதா இருக்கும். முதலாவது கேள்வியில ஒரு மட்டுப்பாடு ஒன்று இருக்கும். அதே போல இந்த வினா வடிவத்தின் ஆனா பகுதியில் இருக்கிற முதலாவது கேள்வியிலையும் உங்களுக்கு இறுதி வரைக்கும் சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கும். இந்த 2 புள்ளிகள் 2 வினாக்களுக்குரிய விடைகளிலேயும் நாங்கள் புள்ளிகளை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மிக துல்லியமாக அவர்கள் பார்ப்பார்களாக இருந்தால், இல்லாவிட்டால் பாதிப்பில் இதுதானே. இப்போ இந்த அளவுதான் இந்த வினாத்தான். நான் இன்னொரு பேப்பர் ஒன்று உங்களுக்கு போட்டிருந்தேன். ஒரு சிறிய இடைவெளி ஒன்று எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுறேன். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இதில் இலங்கை கணக்காளர் சேவை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக 2018ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் 2ம் சேர்ந்து
நுண்ணறிவு மற்றும் பொது அறிவு இரண்டுக்கும் உரிய வினாத்தால் இதுல கிரகித்தல் பகுதி மட்டும்தான் இருக்குது. இப்ப இதுல 50 புள்ளி, கிரகித்தலுக்கு 50 புள்ளி, பொது விவேகத்துக்கு 50 புள்ளி என்கிற அடிப்படையில் வழங்கியிருக்கிறாங்க. அப்ப வினாத்தாள பாருங்க 3 மணித்தியாலம். இப்ப நாங்கள் 50 புள்ளிகளுக்கு உரியதுண்டா 1.5 மணித்தியாலம் 90 நிமிடம். இப்ப 90 நிமிடத்துக்கு எப்படி வகைப்படுத்தி பார்த்திருக்காங்கன்னா, இந்த பந்தியை வாசிச்சு விடை எழுதுறதுக்கு 15, திருப்பி 15, சுருக்கத்துக்கு 20. 50 புள்ளிக்கு 90 நிமிஷம் வேண்டா, நாங்க 10 புள்ளிக்கு 18 நிமிஷம் எடுக்கணும். 50 புள்ளிக்கு 90 எடுத்தோம்டா 10 புள்ளிக்கு 18 நிமிஷம். இப்போ நாங்கள் 20 புள்ளிக்கு எடுக்கக்கூடிய உச்ச அளவு நேரம் இந்த சுருக்கத்தை எழுதுறதுக்கு 36 நிமிஷம். இதுக்கு சுருக்கம் எழுதுறதுக்கு 36 நிமிஷம் ஆகக்கூடிய உச்ச அளவு நீங்க பயன்படுத்தலாம். அதே போல இந்த கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு 18, 9, 27 நிமிடங்கள். ஒரு உரைப்பகுதியில் இருக்கிற 5 கேள்விக்கும் விடையளிக்கிறதுக்கு ஆகக்கூடியது 27 நிமிஷம் நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இந்த கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கும் 27 நிமிஷம். 27, 27, 54, 54, 36, 90. மொத்தமா 1.5 மணித்தியாலம் இந்த பேப்பருக்கு கொடுத்திருக்கிறாங்க. சில வேளைகளில் 1.5 மணித்தியாலம் கொடுத்திருக்கிற பேப்பரை பார்த்தால் சரியான நெருக்கடியா இருக்கிறது. இந்த பேப்பரை பொறுத்தவரையில சரி. ஆனால் இதுல ஒரு நுட்பம் என்னென்றால், ஐக்கியூ கம்ப்ரியன்ஷன் என்று வருகிற போது கம்ப்ரியன்ஷன்ல எவ்வளவு விரைவாக விடையளிக்க முடியுமோ அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஐக்கியூவில் பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சில வினாத்தாள்கள் அவ்வாறு அமைந்து விடுவது உண்டு. ரெண்டும் சேர்ந்த வினாத்தாள் வருகிற போது அதை பேலன்ஸ் பண்றவர்கள் கட்டிக்காரு. சரி, அப்ப நாங்கள் இதுல ஒரு வினாவை எடுத்து வச்சுக்கொண்டோம். அந்த உரைப்பகுதியை பார்ப்போம். நீங்க பெரும்பாலானாக்கள் எழுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறேன். அதனாலதான் நான் இந்த நிமிடத்தை பிரித்து தந்தேன். நாங்கள் இப்ப பார்க்கறத விட்டுட்டு மிகுதியாக இருக்கிற 2 கேள்விகளையும், ஒரு கேள்வியை தான் நாங்க பார்க்க போறோம். மிகுதியாக இருக்கிற 2 கேள்விகளையும் அந்த நேரத்துக்குள்ள உங்களால செய்ய முடியுதான்னு சொல்லி பார்க்க வேண்டும். 27, 36 என்றால் 50, 63 நிமிஷம் என்றால் அன்னளவாக 1 மணித்தியாலத்துல உங்களால விடையளிக்க முடியுதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். இந்த முதலாவது கேள்வியை தவிர்த்து 1 மணித்தியாலத்தில் ஏனைய கேள்விகளுக்கு விடையளிக்க முடிஞ்சால் உங்களை நீங்கள் மெச்சிக்கொள்ள முடியும். சரி, இப்போ இந்த உரைப்பகுதிக்குள்ள கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் பகுதியை வாசித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமாக விடை எழுதுக என்பதாக கேட்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் திரையில நீங்க வாசிக்கிறதுக்கு வசதியாக இது ஒழுங்கமைச்சு தேவையற்ற இடப்பெறப்ப கொடுக்காமல் கொஞ்சம் தெளிவா வாசிக்கிற மாதிரியா அப்படியே செட் பண்ணி வைப்போம். சரி, இந்த கேள்விக்கு நாங்கள் விடையளிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ஆகக்கூடியது 27 நிமிடங்கள். பின்வரும் பகுதியை வாசித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளிக்க. 2016 ஆண்டின் சில மாதங்களிலும் அதே போன்று 2017 ஆண்டின் முதற் காலாண்டு பகுதியிலும் உயர்மட்ட பணவீக்கம் அவதானிக்கப்பட்டமைக்கு காலநிலையுடன் தொடர்புடைய இடையூறுகளின் மோசமான தாக்கம், வரி சீராக்கங்கள் மற்றும் உயர்வடைந்த பன்னாட்டு பண்ட விலைகள் என்பன முக்கிய காரணங்களாக விளங்கின. எனினும் பொருளாதாரத்தின் அதிகரிக்கின்ற கேள்வி அழுத்தங்கள் மைய பணவீக்கம் தொடர்ந்தும் உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டமைக்கு சான்றாக விளங்கின. வெளிநாட்டுத்துறை நிலுவைகளில் காணப்பட்ட அசைவுகள் பொருளாதாரத்தின் குறிப்பிட்ட துறைகளிலிருந்து இறக்குமதிக்கான உள்நாட்டு கேள்வி தொடர்ந்தும் காணப்பட்டது. உள்நாட்டு உற்பத்திகளின் மட்டுப்படுத்தப்பட்டதுமான பலவீனமான வெளிநாட்டு கேள்வி, அதிகரித்த நேரடி முதலீட்டு பாய்ச்சல்களை கவர்ந்து கொள்ள நாடு தொடர்ந்து தவறி வருகின்றன.
அதே போன்று குறிப்பாக அரச பிணையங்கள் சந்தையில் உலகளாவிய வட்டி வீதங்கள் உயர்வடைந்து வருகின்றமையின் தாக்கம் என்பவற்றை பிரதிபலிக்கின்றன. சுற்றுலா மற்றும் பணிகளின் ஏற்றுமதிகள், அதேபோன்று தொழிலாளர் பண அனுப்பல்கள் என்பவற்றில் முன்னேற்றங்கள் காணப்பட்ட போதும் இவ் அபிவிருத்திகள் தொடர்ந்தும் இரண்டாவதாக சென்மதி நிலுவையின் பற்றாக்குறைக்கு வழிவகுத்தன. ஆண்டின் முதல் 4 மாத காலப்பகுதியில் உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மத்திய வங்கி பெருமளவில் தலையிட்டமை இக்காலப்பகுதியில் செலாவணி வீதத்தில் பரந்த அளவிற்கு உறுதியான தன்மை ஒன்றினை தோற்றுவித்தது. எனினும் அதன் பின்னர் அரச பிணையங்கள் சந்தையில் இருந்து வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சலில் இருந்து தோன்றுகின்ற செலாவணி வீதத்தின் மீதான அழுத்தத்தினை குறைப்பதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மட்டுப்படுத்தப்பட்டமையின் மூலம் செலாவணி வீதம் சந்தை நிலைமையினை பிரதிபலிக்கும் விதத்தில் அதிகரித்த அளவிற்கு அனுமதிக்கப்பட்டது. திரும்ப இன்னொரு தடவை வாசிக்கிறேன். 2016 ஆண்டின் சில மாதங்களிலும் அதேபோன்று 2017 ஆண்டின் முதற் காலாண்டு பகுதியிலும் உயர்மட்ட பணவீக்கம் அவதானிக்கப்பட்டமைக்கு காலநிலையுடன் தொடர்புபட்ட இடையூறுகளின் மோசமான தாக்கம், வரி சீராக்கங்கள் மற்றும் உயர்வடைந்த பன்னாட்டு பண்ட விலைகள் என்பன முக்கிய காரணங்களாக விளங்கின. எனினும் பொருளாதாரத்தின் அதிகரிக்கின்ற கேள்வி அழுத்தங்கள் மைய பணவீக்கம் தொடர்ந்தும் உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டமைக்கு சான்றாக விளங்கின. வெளிநாட்டுத்துறை நிலுவைகளில் காணப்பட்ட அசைவுகள் பொருளாதாரத்தின் குறிப்பிட்ட துறைகளிலிருந்து இறக்குமதிக்கான உள்நாட்டு கேள்வி தொடர்ந்தும் காணப்பட்டமை, உள்நாட்டு உற்பத்திகளின் மட்டுப்படுத்தப்பட்டதுமான பலவீனமான வெளிநாட்டு கேள்வி, அதிகரித்த நேரடி முதலீட்டு பாய்ச்சல்களை கவர்ந்து கொள்ள நாடு தொடர்ந்து தவறி வருகின்றது. அதேபோன்று குறிப்பாக அரச பிணையங்கள் சந்தையில் உலகளாவிய வட்டி வீதங்கள் உயர்வடைந்து வருகின்றமையின் தாக்கம் என்பவற்றை பிரதிபலிக்கின்றன. சுற்றுலா மற்றும் பணிகளின் ஏற்றுமதிகள், அதேபோன்று தொழிலாளர் பண அனுப்பல்கள் என்பவற்றில் முன்னேற்றங்கள் காணப்பட்ட போதும் இவ் அபிவிருத்திகள் தொடர்ந்தும் இரண்டாவது ஆண்டாக சென்மதி நிலுவையின் பற்றாக்குறைக்கு வழிவகுத்தன. ஆண்டின் முதல் 4 மாத காலப்பகுதியில் உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மத்திய வங்கி பெருமளவில் தலையிட்டமை இக்காலப்பகுதியில் செலாவணி வீதத்தில் பரந்த அளவிற்கு உறுதியான தன்மை ஒன்றினை தோற்றுவித்தது. எனினும் அதன் பின்னர் அரச பிணையங்கள் சந்தையிலிருந்து வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சலில் இருந்து தோன்றுகின்ற செலாவணி வீதத்தின் மீதான அழுத்தத்தினை குறைப்பதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மட்டுப்படுத்தப்பட்டமையின் மூலம் செலாவணி வீதம் சந்தை நிலையினை பிரதிபலிக்கும் விதத்தில் அதிகரித்த அளவிற்கு அனுமதிக்கப்பட்டது. சரி, இப்போ இந்த உரைப்பகுதியில் பெறப்பட்ட கேள்விகளை பார்க்கறதுக்கு முன்னால இந்த விடயம் தொடர்பில் சில விடயங்களை பகுப்பாய்வு செய்தால் நல்லது. சரி, முதல் கேள்வியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு பகுப்பாய்வு செய்கிற சம்பந்தமாக யோசிப்போம். முதலாவது கேள்வி கேட்டிருக்கிறோம், மத்திய வங்கியின் தலையீடு மட்டுப்படுத்தப்பட்டதன் விளைவு யாது? மத்திய வங்கியின் தலையீடு மட்டுப்படுத்தப்பட்டதன் விளைவு யாது என்று கேட்டுக்காங்க. யார் பதில் சொல்ல போறீங்க? யாராவது ஒருவர் இருவராவது செய்து கொண்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். யூட் பேசுங்க பாப்போம். செலாவணி வீத சந்தையின் நிலையினை பிரதிபலிக்கும் விதத்தில் அதிகரிக்க அனுமதி அளிக்கப்பட்டமை. கோபி? செலாவணி வீதம் சந்தை நிலையினை பிரதிபலிக்கும் விதத்தில் அதிகரித்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டது.
இப்போ இங்க செலாவணி வீதம் சந்தை நிலையை பிரதிபலிக்கும் விதத்தில் அதிகரிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறது. அது அனுமதிக்கப்பட்டது. அப்ப செலாவணி வீதம் சந்தை நிலையை பிரதிபலிக்கும் விதத்தில் அது அதிகரித்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டது என்றால் முதல்ல இருந்த உறுதியான நிலை மாறி அதுக்கான இலங்கை ரூபாய்களின் அளவு அதிகரிச்சிருக்குது என்பதுதான். அது சரி, நல்ல பார்த்து. அடுத்த 2வது கேள்வியை பார்ப்போம். 2016-17 காலப்பகுதியில் உயர்மட்ட பணவீக்கத்தில் செல்வாக்கு செலுத்திய காரணி 2016-17 காலப்பகுதியின் உயர்மட்ட பணவீக்கத்தில் செல்வாக்கு செலுத்திய காரணி யாது என்று கேட்டிருக்காங்க. யூட் சொல்லுங்க. காலநிலையுடன் தொடர்பட்ட இடையூறுகளின் மோசமான தாக்கம், வரிச்சீராக்கங்கள், உயர்வடைந்த பன்னாட்டு பண்ட விலைகள், அதற்கு மேலதிகமாக பொருளாதாரத்தில் அதிகரிக்கின்ற கேள்வி அழுத்தங்கள் 4 விடயங்களையும் எழுதுவோம். பொருளாதாரத்தில் அதிகரிக்கின்ற கேள்வி அழுத்தங்கள் என்பதும் இதையும் உள்ளடக்கியதாக 4 விடயம் எழுதினால் திருத்தமான விடயமாக இருக்கும். 2016ஆம் ஆண்டின் முதல் 4 மாத கால பகுதியில் உறுதியான செலாவணி வீதம் எவ்வாறு தொடர்ந்தது? உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் இந்த மத்திய வங்கி பெருமளவில் தலையிட்டமை காரணமாக உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மத்திய வங்கி பெருமளவில் தலையிட்டமை காரணமாக வெளிநாட்டுத்துறை நிலுவைகளில் காணப்பட்ட அசைவுகள் எவற்றை பிரதிபலித்தன? வெளிநாட்டுத்துறை நிலுவைகளில் காணப்பட்ட அசைவுகள் எவற்றை பிரதிபலித்தன? இறக்குமதிகளுக்கான உள்நாட்டு கேள்வி தொடர்ந்து காணப்பட்டது. சொல்லுங்க. சரி. உள்நாட்டு உற்பத்திகளின் மட்டுப்படுத்தப்பட்டதுமான பலவீனமான வெளிநாட்டு கேள்வி அந்த அதிகரித்த நேரடி உட்பாய்ச்சல்களை கவர்ந்து கொள்வதற்கு நாடு தொடர்ந்தும் தவறியமை. அதே போல் மற்ற அந்த அரச பிணைய சந்தையில உள்நாட்டு வட்டி வீதங்கள் உயர்வடைந்து வருகின்றன. உலகளாவிய வட்டி வீதங்கள் உயர்வடைந்து வருகின்றமையின் தாக்கம் என்கிற 4 காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, இந்த வெளிநாட்டுத்துறை நிலுவைகளில் காணப்பட்ட அசைவுகள் என்றால் அதனுடைய அர்த்தம் உள்ள வருகிறது வெளியே போகிறது, அதுதான் அசைவு. என்ன அதை நாங்கள் கடந்த வினாத்தாள் பார்த்திருந்தோம். அந்நிய செலாவணியின் உட்பாய்ச்சல், அந்நிய செலாவணியின் வெளிப்பாய்ச்சல் என்று சொல்லி இங்க அசைவுகள் என்று சொல்லுகிறது. உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் இதுல பெருமளவு வெளியில போனதுதான் என்று புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்போ இறக்குமதிக்கான உள்நாட்டு கேள்வி தொடர்ந்து காணப்பட்டது என்றால் இறக்குமதியை குறைக்க முடியல. அடுத்தது ஏற்றுமதியை அதிகரிக்க முடியல. 2வது, நான் அப்படி எழுதணும் என்று சொல்லையில உங்களை விளங்குறதுக்காக சொல்லுகிறேன். உள்நாட்டு உற்பத்திகளில் மட்டுப்படுத்தப்பட்ட பலவீனமான வெளிநாட்டு கேள்வி என்றால் ஏற்றுமதி அதிகரிக்க முடியல, இறக்குமதி தொடர்ந்தும் உயர்வாகவே இருந்தது. 3வது, நேரடி முதலீடுகளை பெற முடியவில்லை. 4வது, அரசாங்கம் வெளிநாடுகளில் பெற்ற கடன்களுக்கான வட்டி வீதங்கள் உயர்வடைந்தமை என்றால் அரசாங்கம் வட்டி கொடுப்பனவர்களாக பெருந்தொகையை செலுத்த வேண்டியிருந்த 4 விடயங்கள் எங்களுக்கு விளங்கி கொள்வதற்காக சொல்றேன். இதுல இருக்கிற மாதிரியே நீங்க சொன்ன விட சரியானது. 2வது ஆண்டும் தொடர்ந்து சென்மதி நிலுவையின் பற்றாக்குறைக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் யாவை? சுற்றுலா மற்றும் பணிகளின் ஏற்றுமதிகள் மற்றும் தொழிலாளர் பண அலுவல்கள் என்பவற்றில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் சென்மதி நிலுவையின் பற்றாக்குறைக்கு வழிவகுத்தது என்று சொல்லலாமா? பற்றாக்குறை தொடர்ந்து 2வது சென்மதி நிலுவையின் பற்றாக்குறைக்கு வழிவகுத்தன. உண்மையில இந்த கேள்வி தொடர்பாக மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்குது. அக்கௌண்டன்சி சர்வீஸுக்கு வந்த பேப்பர், அதுல ஒரு குறைபாடு இருக்குது. தயாரிக்கப்பட்டு வந்து பரீட்சை எல்லாம் நடந்ததுக்கு பிறகு குறைபாடு சொன்னால் சிலவளை என்ன குறைபாடு உள்ள ஒரு ஆக்களாக நினைப்பாங்க. உண்மையில இந்த கேள்விக்குரிய விடயம்
ஏற்கனவே நீங்கள் 4வது வினாவுக்கு வழங்கிய விடயம் 1. எப்படி என்று சொல்லி அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வருகின்றவையின் தாக்கம் என்பவற்றை பிரதிபலிக்கின்றன என்று சொல்லி போட்டு இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற விஷயத்தை சொல்லுகிற அவருடைய கேள்வியை விடும். சுற்றுலா மற்றும் பணிகளின் ஏற்றுமதிகள், அதே போன்று தொழிலாளர் பண அனுப்பல்கள் என்பவற்றில் முன்னேற்றங்கள் காணப்பட்ட போதும் இவற்றில முன்னேற்றம் இருக்குது. இந்த வெளிநாட்டு துறைன்னு எடுத்தீங்கன்னா 4 விடயம் வரும். 1 பொருட்களினுடைய ஏற்றுமதி இறக்குமதி. பொருட்களினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சரிதானே. 2வது சேவைகளுக்குரிய செலவு வரவு. 3வது தொழிலாளர்களுடைய பண அனுப்பல்கள். 4வது முதலீட்டு வருமானம். உண்மையா முதலீட்டு வருமானம் சொல்லி தொழிலாளர்களுடைய பண அனுப்பல்களை சொல்லும். இவற்றில 2 விடயங்கள் மேல சொல்லப்பட்டிருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் முதலீட்டு பாய்ச்சல்கள் என்பவை பாதகமாக இருக்குது. இறக்குமதி உயர்வாக இருக்குது, ஏற்றுமதி பலவீனமாக இருக்குது, நேரடி முதலீடுகள் பெற்றுக்கொள்வதில் தவறு இருக்குது, அதே போல வட்டி கொடுப்பனவுகள் அதிகரிச்சிருக்கு. வட்டி லாபம் பங்கு லாபம் என்பவை அந்த முதலாந்திர வருமான கணக்குகள் என்று சொல்றது. அப்போ இந்த முதலாந்திர வருமான கணக்கும் பொருட்களினுடைய ஏற்றுமதி இறக்குமதி கணக்குகளும் பாதகமாக இருந்தாலும் வெளிநாட்டு கணக்கு 4 கணக்குகளை கொண்டிருக்கும். பொருள், சேவை, வட்டி லாபம் பங்கு லாபம் என்பவற்றை உள்ளடக்கிய முதலாந்திர வருமான கணக்கு, தொழிலாளர் பண அனுப்பலை உள்ளடக்கிய 2ஆந்திர வருமான கணக்கு. இதில் சேவைகள் துறையும் தொழிலாளர் பண அனுப்பல் துறையும் சிறப்பாக இருந்த போதும் அபிவிருத்திகள் தொடர்ந்தும் 2வது ஆண்டாக சென்மதி நிலுவையின் பற்றாக்குறைக்கு வழிவகுத்தன என்று உண்மையில உரையாசிரியர் சொல்லுவது மேலே சொல்லப்பட்ட போக்குகள், புரோக்ரஸ். அபிவிருத்தி என்றது டெவலப்மெண்ட் அல்ல, புரோக்ரஸ். மேலே சொல்லப்பட்ட புரோக்ரஸ் தொடர்ந்தும் சென்மதி நிலவையில் பற்றாக்குறைக்கு வழிவகுத்த காரணிகள் மேலே சொல்லப்பட்ட 4 காரணிகள் தான். ஆனால் அவர் விட எழுதுகிறவர் உங்கள்ட்ட எது எதிர்பார்த்திருப்பாருன்னா நீங்க சொன்ன மாதிரி சுற்றுலா மற்றும் பணிகளின் ஏற்றுமதிகள், அதே போன்று தொழிலாளர் பண அனுப்பல்கள் என்பவற்றில் முன்னேற்றங்கள் காணப்பட்ட போதும் அபிவிருத்திகள் தொடர்ந்தும் 2வது ஆண்டாக சென்மதி நிலவையின் பற்றாக்குறைக்கு வழிவகுத்தன என்பதைத்தான் விடையாக எதிர்பார்த்திருக்கிறேன். உண்மையில இது அல்ல விடயம். இங்கு அபிவிருத்திகள் என்று சொல்லப்படுவது மேலே சொல்லப்பட்ட நிலைமைகள் இந்த 2ம் இம்ப்ரூவ் பண்ணா கூட சென்மதி நிலவை பற்றாக்குறைக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்கிறது தான் அந்த விடை. சரிதானே? நான் சொல்லுகிறத புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நினைக்கிறேன். வெளிநாட்டுத்துறை நிலுவைகளில் காணப்பட்ட அசைவுகள் எவற்றை பிரதிபலித்தன என்று கேட்கிற போது அந்த 4 விடயத்தையும் சொல்லி அவைதான் வேற 2 விஷயம் எங்களுக்கு திருப்தியாக இருந்த போதும் தொடர்ந்தும் பற்றாக்குறையை உருவாக்கிய காரணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் உரைப்பகுதியில் இருக்கிற மாதிரி விடையை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். இல்லாவிட்டால் 3 புள்ளிகளை இழக்கிறதாக இருக்கும். நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லுகிறேன். இதுல ஒரு சின்ன குறைபாடு ஒன்று இருக்கு. சில வேளையை மிக நுணுக்கமாக செட் பண்ணி கொண்டு வரையக்குள்ள தவறுகள் வாடுறது வாய்ப்பு இருக்குது. இந்த வினாவில் ஒரு தவறு இருக்கு. சரி, அப்ப நாங்கள் இந்த அளவோட எங்களுக்கு 27 நிமிஷம் ஆனால் பரவாயில்ல, நாங்கள் 15 நிமிஷத்துல விடையளிக்கக்கூடியதாக இருந்திருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் இயலுது என்று சொல்லி உங்களுடைய மதிப்பீட்டை நீங்களே பார்த்து கொள்ள வேணும். இனி பதிவிடப்படுகிற எல்லா வினாத்தாளர்களுக்கும் அடுத்த சேரங்களுக்கு நான் இன்னொரு வினாத்தாளம் சேர்த்து பதிவிட்டு விடுவேன். நீங்கள் அந்த டைமுக்கு செய்து பாருங்க. அதை விட குறைந்த நேரத்துல செய்ய முடிந்தால் அது உங்களுக்குரிய வெற்றி. கோபி சொல்லுங்க சார். ஆவணங்களில காரணி யாதுன்னு தான் சார் இருக்கு. ஒரு பொருத்தமான விடயம் என்னென்றால் இதில் எப்போ இந்த மொழிபெயர்ப்பு குறைபாடுகள் எல்லாம் வரும். சில வேளையில ஒரு காரணி இருக்கிற போது காரணிகள் என்று கேட்பார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கும்போது காரணி என்று கேட்பார்கள். இதை விட மோசமான மொழிபெயர்ப்பு கடந்த SLES பேப்பர்ல வந்தது. ஓரளவுக்கு நீங்கள் உங்களோட உத்தேசத்தை பயன்படுத்தி விடை எழுத வேணும். இதுக்குள்ளே சிக்கப்பட வேண்டாம்.
சரிதானே? உண்மையாக காரணிகள் என்று கேட்டிருக்க வேண்டியது, அது ஒரு மொழிபெயர்ப்பு குறைபாடு, அதை கணக்கில் எடுக்க வேண்டும். சரி, நான் இன்றைக்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே நிறைவு செய்து கொள்கிறேன். ஓகே சார். அடுத்து வருகிற சேலமர்வில் ஞாயிற்றுக்கிழமை சேலமர்வு நடத்துவதில் சில தடைகள் இருக்கும். குறிப்பாக இந்துக்களினுடைய சிவராத்திரி பண்டிகை அன்றைக்கு இரவு இருக்கும். பெரும்பாலான இடங்கள்ல அவர்கள் விரதம் அனுஷ்டிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுடைய பிரதேசங்களை சுற்றி சத்தமாக பாட்டு போடுவார்கள் அருகில் இருக்கிற கோயில்களில். மற்றது அது ஒரு சமய நம்பிக்கை சார்ந்த விடயம் என்பதால அன்றைக்கு சேலமர்வை நிறுத்தி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதற்குரிய சேலமர்வை முன்கூட்டியே சனிக்கிழமை நடத்தலாமா என்பதை நான் ஏனைய வளவாளர்களோடு கலந்துரையாடிய பின்னர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏனென்றா சில வேளையில் அவர்கள் தவறவிட்ட வகுப்புகளை சனிக்கிழமை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தால் நான் அதை விட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். சில பாடங்களுக்கு சேலமர்வு எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு போன மாதிரி இருக்குது. பொருத்தமான ஒரு முடிவை அறிவிப்போம். ஞாயிற்றுக்கிழமை சேலமர்வு இருக்காது. அதற்குரிய பதில் சேலமர்வு ஏதோ ஒரு விதமாக நாங்கள் நடப்போம். மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட்.